ஹலோ, சரி, நம்ம நேரடியா அந்த அலசலுக்குள்ள போயிடலாம். இயேசுவோட போதனைகள் வெறும் தார்மீக கதைகளோ இல்ல மதச் சடங்குகளோ கிடையாதுங்க. அது ஒரு மனுஷனோட இதயத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை. இந்த பகுப்பாய்வுல இயேசுவோட முக்கியமான போதனைகள் எப்படி ஒரு படிநிலையா ஒரு சீக்வென்ஸா அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட உள்ளான மாற்றத்துல ஆரம்பிச்சு உலகத்தையே மாத்துற ஒரு பெரிய சக்தியா அது எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம படிப்படியா ட்ராக் பண்ண போறோம். நம்மளோட இந்த பயணம் 5 முக்கியமான கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. 1 அழைப்பு, 2 அடித்தளம், 3 புதிய நெறிமுறை, 4 விலைக்கிரயம், அப்புறம் 5 அதிகாரமளித்தல். இது கிறிஸ்தவ அனுபவத்துக்கான ஒரு தெளிவான வரைபடம்னே சொல்லலாம். ஏதோ சம்பந்தமில்லாத விதிகளை பார்க்க போறதில்ல, ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒவ்வொரு கட்டமும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு பேஸ்மெண்ட் அமைக்குதுன்னு உங்களுக்கு புரியும். மனம் திரும்புதல் ஆரம்பிச்சு விசுவாசம், அன்பு, சீஷத்துவம்னு வளர்ந்து கடைசியா அதிகாரம் அளித்தல்ல மூடியது. உள்ளத்துல தொடங்கி கடைசியில ஒரு தெய்வீக வல்லமைய பெற ஒரு அருமையான நேர்கோட்டு பாதை இது. சரி, பயணத்தோட முதல் கட்டத்துக்கு வருவோம். 1 அழைப்பு. இந்த மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி எப்படிப்பட்டதுன்னு இப்போ பார்க்கலாம். மன திரும்புதல். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? பொதுவா மதம் அப்படின்னாலே வெளியில நல்லவங்களா நடந்துக்கிறது தான்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா இயேசுவோட போதனை இதுக்கு நேர் மாறானது. மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உள்ளிருந்து, அதாவது இதயத்தோட ஆழத்துல இருந்து தான் தொடங்கணும்னு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. வெளியில ஒருத்தர் எவ்வளவுதான் பக்தியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவரோட எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் மாறலன்னா அந்த வெளிவேஷத்துக்கு எந்த அர்த்தமும் இல்ல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. இது ஒரு முக்கியமான உண்மைய நமக்கு உணர்த்துது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல எங்கேயோ என்றைக்கோ வரப்போற ஒரு தூரமான இடம் கிடையாது. மாறாக கடவுள்கிட்ட தங்களை முழுமையா அர்ப்பணிக்கிற ஒரு மனித இதயத்துக்குள்ள கடவுள் ஆட்சி செய்யறது தான் அந்த ராஜ்யம். இது ஒரு கடுகு விதைய போல ரொம்ப சின்னதா தொடங்கினாலும் ஒருத்தரோட வாழ்க்கையவே முழுசா ஆட்கொள்ற அளவுக்கு ரொம்ப பெருசா வளரக்கூடியது. அந்த முதல் அழைப்பை ஏத்துக்கிட்ட பிறகு நாம அடுத்த பகுதிக்கு நகர்றோம். 2 அடித்தளம். இந்த புது வாழ்க்கைக்கு பேஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்பிக்கையும் மறுசீரமைப்பும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. விசுவாசம்னா ஏதோ சும்மா நம்புறது மட்டும் கிடையாதுங்க. அது கடவுளை முழுமையா சார்ந்து நிக்கிறது. வானத்து பறவைகளை கவனிச்சிருக்கீங்களா? அதுங்க எப்படி கடவுளோட பராமரிப்பை நம்பி வாழுதோ அதே மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு குழந்தைய போல கடவுளை நம்புறது தான் உண்மையான விசுவாசம். இந்த மாதிரியான ஒரு ஆழமான விசுவாசம் மட்டும்தான் உங்க கவலைகளை எல்லாம் நிம்மதியாகவும் பயத்தை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் மாத்தும். இயேசு அற்புதங்களை செஞ்சது வெறும் தன்னோட பவரை காட்டி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறதுக்காக இல்ல. இங்க பாருங்க, அவரோட ஒவ்வொரு இரக்கச் செயலும் மனித குலத்துக்காக அவர் எப்பேற்பட்ட ஆன்மீக மறுசீரமைப்பை விரும்பினாரு அப்படிங்கறத குறிக்குது. ஒருத்தருக்கு உடம்பு குணமாகுதுன்னா அது உடைந்த நிலைமையை சரி செய்யறத குறிக்குது. பிசாசுகள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குதுன்னா அது அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுறத குறிக்குது. அதே போல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது மரணத்தின் மீதான ஒரு முழுமையான வெற்றியை குறிக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி விரியுது. 3 புதிய நெறிமுறை. அதாவது மத்தவங்கள நாம எப்படி நடத்துறோம் அப்படிங்கறது தான் இந்த கட்டம். உலகத்தோட மதிப்பீடுகளுக்கும் இயேசுவோட மதிப்பீடுகளுக்கும் இடையே இருக்கிற இந்த பெரிய முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்க. உலகம் எப்பவுமே அதிகாரத்தையும் சுயநலத்தையும் தேடி ஓடுது. ஆனா இயேசு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தியாக அன்பா கற்றுக் கொடுத்தாரு. நல்ல சம்மாரியன் கதையில வர்ற மாதிரி அன்புன்றது வெறும் ஃபீலிங்ஸ் கிடையாது. அது எல்லா எல்லைகளையும் தாண்டி உண்மையாவே உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஓடி போய் செய்யற ஒரு ஆக்ஷன். இதுதான் கடவுள் ராஜ்யத்தோட உண்மையான மதிப்பு. கடையானவர்கள் முந்தினவர்களாவார்கள். இந்த ஒரு வாக்கியம் மேன்மை அல்லது பெருமை பத்தின உலகத்தோட பார்வையே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. இயேசுவோட பார்வையில தாழ்மை அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது, அது கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு உண்மையான பலம். தன்னோட சீஷர்களோட கால்களை அவர் கழுவினப்போ இது அவர் ரொம்ப பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினாரு. மத்தவங்க மேல அதிகாரம் செலுத்துறதை விட அவங்களுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான மேன்மை. கெட்ட குமாரனோட உவமையில இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்ச நிலையில திரும்பி வந்த தன் மகனை ஒரு தந்தை எவ்ளோ அன்பா ஏத்துக்கிறாரோ அதே மாதிரிதான் கடவுளோட இரக்கமும் உடைந்தவங்கள அரவணைக்குது. இதே விஷயத்தை தான் இயேசு தன்னோட சீஷர்கள் கிட்டயும் எதிர்பார்க்கறாரு. கசப்பான உணர்வுகளை விட்டுட்டு மத்தவங்கள மன்னிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்புங்க, அது ஒன்னுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலையையும் மன அமைதியையும் கொடுக்கும். சரி, இப்போ இது எப்படி உண்மையான அர்ப்பணிப்போட கடுமையான யதார்த்தமா மாறுதுன்னு பாப்போம். 4 விலைக்கிரயம்.
இதுதாங்க சிஷ்யத்துவத்தோட தியாகம். உண்மையை சொல்லணும்னா சீஷத்துவம் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமாகவோ கேஷுவலா எடுத்துக்கக்கூடிய ஒன்னோ கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் சிலுவையில அரைஞ்சிட்டு கிறிஸ்து நமக்காக வச்சிருக்கிற நோக்கத்துக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான சீஷத்துவம். பாக்குறதுக்கு இதுல நாம எதையோ இழக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில உண்மையான வாழ்க்கையை கண்டுபிடிக்கிற வழியே இதுதான். இந்த வேர் மற்றும் கனி அப்படிங்கிற உருவகத்தை கவனிங்க. எவ்வளவு அழகான கான்செப்ட் இது. நீங்க வெளியில நல்லவங்களா தெரியணும்னு கஷ்டப்பட்டு நடிக்கவோ போராடவோ வேண்டியதில்ல. கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை வேர் மாதிரி ஆழமா நீங்க வளர்க்கும்போது பரிசுத்தம் அப்படிங்கறது ஒரு மரத்துல இயல்பா பூத்து கனி கொடுக்கற மாதிரி உங்களுக்குள்ள தானாவே மலரும். இது நம்மளோட சொந்த முயற்சியில வர்றதில்ல, விசுவாசத்தோட வெளிப்பாடு. கடைசியா நம்ம இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டோம். 5 அதிகாரம் அளித்தல். இங்கதான் அந்த உள்ளான மாற்றம் வெளியில ஒரு மிகப்பெரிய வல்லமையான திறனை உருவெடுக்குது. பெந்தகோஸ்தே நாளோட அனுபவம் நமக்கு ஒரு மாபெரும் உண்மையை நிரூபிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் மனித பலத்தை மட்டும் வச்சு வாழ்ற ஒண்ணு கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவரோட தெய்வீக பலத்தால இயக்கப்பட வேண்டிய ஒண்ணு. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தரை நிரப்பும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சாதாரண மனுஷங்கள்லாம் கடவுளோட வல்லமையை வெளிப்படுத்துற கருவிகளா மாறிடுவாங்க. அவங்க பயமெல்லாம் தைரியமா மாறிடும், பலவீனமெல்லாம் பெரிய பலமா மாறிடும். அவங்க மௌனம் கூட ஒரு பவர்ஃபுல்லான சாட்சியா மாறும். இந்த அலசல நாம முடிவுக்கு கொண்டு வர இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இயேசுவோட இந்த போதனைகள் வழியா உங்களோட சொந்த பயணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க நிஜமாவே எதன் மேல உங்க நம்பிக்கைய வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கை வெறும் வெளிப்படையான சட்டத்திட்டங்களை வச்சு ஓடிட்டு இருக்கா, இல்ல இயேசு சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்களுக்குள்ளிருந்து உருவாகிற ஒரு முழுமையான மாற்றத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி.